வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு நியூ பேட்டர்ன் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இது நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே 4 ஒயர் ஜாயின் பண்ணி போடுறதா. ஆனால் பேட்டர்ன் மேலே வளரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் இப்போ இந்த பேட்டர்ன் நான் ஒரு பேஸ்கெட் போட போகிறேன். இது ஆர்டர் கிடையாதுங்க. நானுமே ஒரு பேக்கப் வைக்கலாம் இந்த பேஸ்கெட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன். புதுசாக ட்ரை பண்ணும்போது இந்த மாடல் நல்லா இருந்தது பார்த்ததில், அதை பார்த்து நானுமே ட்ரை பண்ணுறேன். இது ஒரு சேனல் பார்த்தா நம்ம ட்ரை போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், போடுறத போடுறோம், இந்த பேட்டர்ன் போடுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த பேட்டர்னை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் அந்த பேட்டர்னை சொல்லித்தரேன். அவ்வளோ இதுக்கு நான் டார்க் ப்ளூவில் 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். 50-50 ஒயருன்றது பெரும்பாலும் பேஸ்கெட் போடுறவங்களுக்கு தெரியும், நியூவாக பேஸ்கெட் போடுறவங்களுக்கு தெரியாதுன்னா சொல்கிறேன். பாருங்கள், இதில் பாதி ப்ளூ இருக்கும், பாதி ஒயிட் எல்லா கலருக்குமே காமனாக இருக்கும். ப்ளூன்றது ஒரு கலர். இப்போ ஒயிட்டு பிங்க்கு, ஒயிட்டு ரெட்டு, ஒயிட்டு ஆரஞ்சு, ஒயிட்டு எல்லோ அப்படி. ஆனால் ஒயிட் காமனாக இருக்கும். நம்ம கலர்ஸ் மட்டும் வேறு வேறு கலர்ஸ். நான் எடுத்திருக்கிறது இந்த ப்ளூ, டார்க் ப்ளூ. சரி, இந்த கலர் போடலாம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த 50-50 ஒயரில் உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் பிடிக்குமோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே காமனாக நான் ஒயர் எடுக்கிறது இந்த பேட்டர்ன் போட்டால் மட்டும் 20 கட்டு ஒயர் எடுக்கலாம். இதில் அதுக்கு 8.5 ஸ்கேல் எடுப்பேன். 20 கட்டு ஒயர்னா 8.5, 24னா 9.5, 28னா 10 எடுத்தால் தான் நம்மளுக்கு பேஸ் எந்த அளவுக்கு லென்த்து வருதோ அதே அளவுக்கு ஹைட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். வித்து நம்ம 12 பேஸ் போடுவோம், அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக கிடைக்கும். லென்த்தும் ஹைட்டும் எனக்கு ஈவனாக கிடைக்கணும்னா இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எப்போது இந்த மாதிரி பேஸ்கெட் போட ஆரம்பிச்சனோ அதுலேருந்து காமனாக அதே மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறேன். இதில் நான் கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி எடுக்கல. இன்கேஸ் ஒரு சிலர் எனக்கு அகலம் ஜாஸ்தியாக இருக்கட்டும், ஹைட்டு கம்மியாக இருக்கட்டும்னு சொன்னால் மட்டும்தான் நான் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஆனால் ஜென்ரலாக போடுறது ஹைட்டும் லென்த்தும் ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. அதனால் நான் இந்த ஒயரில் இப்போது நான் 8.5 ஸ்கேல் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் அளவு எடுப்பேன். 1 2 3 4 5 6 7 8 8 6ல் முடியணும். இதே மாதிரி 20 கட்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது மீடியம் சைஸ் தான் போட போகிறோம். இது நான் ஆர்டர் கிடையாது, ஒரு இதுக்காக தான் போடுறேன், நான் பேட்டர்னுக்காக போடுறேன். சரிங்களா, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். இது நமக்கு ஆர்டர் கிடையாது. நான் ஒரு ஒயர் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பேட்டர்ன் இது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை நான் இது பாதி அளவுக்கு இதை 2ஆக மடிச்சு, இது கட்டு ஒயரு. கட்டு ஒயரை ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம பேஸ் 12 லைன் போட போகிறோம். அதனால் இங்கே நம்ம ஒரு 3 இன்ச் விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து அதுக்கப்புறமா இருக்கிற அளவை அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளந்து எடுத்தாச்சு. இப்போது இது எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு ஒயிட் வருது மேலே. இப்போது ஒரு நாட் போடும். ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுறோம். இந்த ஒயிட் உள்ளுக்குள்ளே நமக்கு
ஒரு நாட் போடுறோம். ஒயிட் வந்து மேலே வருது. இது நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அப் அண்ட் டவுன். இது வந்து பேஸ் வந்து நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். பாருங்கள், அப் அண்ட் டவுன் வருது. இப்போ இந்த அப் அண்ட் டவுனை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னா, எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இப்படி டைட் பண்ணிக்கணும். நாட்டை நல்லா டைட் பண்ணி போடணும். இப்போது திரும்பவும் நான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வருது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது ஜாயின் பண்ண ஒயரில் ஒயிட் வந்து வெளியில் வருது, ப்ளூ வந்து உள்ளே வருது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ஒயர் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு கம்மியாக விட்டோம். அந்த அளவுக்கு இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செக் பண்ணியாச்சு. இப்போ போட்டுட்டோம். அடுத்த ஒயர் கட் ஒயரை எடுக்கிறோம். அதை வந்து 2ஆக நம்ம மடிக்கிறோம். 2ஆக மடிச்சிட்டோம். மடிச்சிட்டு நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டு எடுக்கிறோம். இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து போடும்போது இதுவுமே நார்மல் நாட்டு தான் போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ் போடுறதாகட்டும் நிறைய 50-50 ஒயரில் போட்டிருக்கோம். ஹேண்ட்பேக்கு, பேஸ்கெட்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் வந்து எல்லாமே நம்ம சிவன் கண் நாட்டில் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது நார்மல் நாட்டில் போட போகிறோம். நார்மல் நாட்லேயுமே என்ன பண்ணுறோம், இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை எப்பயும் மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த பக்கம் ப்ளூ வந்திருக்கு, இந்த பக்கம் ஒயிட் வந்திருக்கு. சரிங்களா? இந்த பக்கம் ஒயிட் வந்திருக்கு, இந்த பக்கம் ப்ளூ வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயிட்டுக்கு ஒயிட் வர மாதிரி நம்ம ஒயரை பாருங்கள். ஒயிட்டு இந்த பக்கம் வரணும், ப்ளூ வந்து வெளியில் வரணும். அந்த மாதிரி வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒயிட் வச்சாலும் சரி, ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, உள் பக்கமாக ப்ளூ வந்தாலும் சரி, எப்படி வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கேன். இப்போ அடுத்த ஒயர் எடுக்கிறோம். இப்போ இந்த சைடு ப்ளூ வந்திருக்கு, நம்மளுக்கு ப்ளூ தான் வரணும். அப்போ இப்படி திருப்பிக்கோங்க ஒயரை, ரன்னிங் ஒயரை மடித்து. இப்போ ப்ளூ வந்து இதுக்கு பக்கத்தில் வர மாதிரி வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒயிட்டு ப்ளூ, ஒயிட்டு ப்ளூ, அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒயர் அதை வைக்கும்போது அந்த பாதி ஒயர் வந்து செட்டாக வர மாதிரி பாருங்கள். ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுனும் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் 4வது ஒயருமே ஜாயின் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்றத கட் பண்ணி போடுங்க. இதே மாதிரி 20 ஒயரையுமே ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ இங்கே ஒயிட் வந்துருக்கு. ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ஒயிட் இப்படி வர மாதிரி வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் வந்து ஒயிட்டுக்கு ஒயிட்டு வந்துடும். நம்ம ஒயரை போடும்போது இந்த 20 ஒயரையுமே ஜாயின் பண்ணும்போது இந்த பேட்டர்னில் ஜாயின் பண்ணாதான் மேலே வந்து நம்மளுக்கு நான் போடுற அந்த மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் போட்டுட்டேன், தப்பாக போட்டுட்டேன்னா ஒரு ஒயர் மாறினாலுமே உங்களுக்கு பேட்டர்ன் ஃபுல்லாக மாறிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட், இதே மாதிரி 20 ஒயருமே ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எப்படி, ஏன்னா இது வந்து நார்மல் பேஸ் தான். சும்மா நம்ம வந்து அதையே போட்டு நம்ம பேஸ் போட்டு வீடியோவை ரொம்ப லென்த்தாக காமிக்கணும் அப்படின்றது நமக்கு கிடையாது. சொன்னால் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் லைன் போட்டோம், கட் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். கட் ஒயரில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, அதே மாதிரி வச்சு நம்மளுக்கு இந்த கார்னரில் ஒயிட்டு ஆரம்பித்தோம்னா அந்த கார்னர்லேயும் ஒயிட்டில் தான் முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆட் நம்பர்ஸில் தான் எடுத்திருக்கோம். அதனால் செட்டாக தான் முடியும்.
அடுத்தது இங்கே வந்து நம்ம பேஸ் வந்து 12 லைன் போட போகிறோம். அடுத்த லைன் பேஸ் எப்படி போட போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இதுதான் ரன்னிங் ஒயர். நான் வந்து இதில் போடலை, உங்களுக்கு சொல்லி மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? நான் அதுக்கப்புறம் போட்டுட்டு உங்களுக்கு நான் இப்போது இது வந்து நம்ம ரன்னிங் ஒயரை அளந்து விட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனை ஆரம்பித்தோம். இது மேலே இருக்கிறது கட் ஒயர். இப்போ 2வது லைன் போடும்போது நம்ம அளந்து விடும்போது ஒயிட்டுக்கு ஒயிட்டு பாருங்கள். இப்போது இது வந்து ஒயிட்டுக்கு ஒயிட்டு இப்படி வச்சுட்டு இந்த பாருங்கள், இப்படி வச்சாவே தெரியும். இப்படி வச்சுட்டு ஒயர் ஒன்று, நீங்கள் 2 கட்டு ஒயராக இருந்தால் மாற்றி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே ஒயரில் வச்சு போடப்போனால் 2 கார்னர் இருக்கும் ஒரு கட்டு. இப்போ இந்த பண்டலில் ஒரு கட்டில் 2 கார்னர் இருக்கும். அந்த கார்னர் எடுத்திங்கன்னா ஒயிட்டு கீழே வரும், மேல் கார்னர் எடுத்தால் ஒயிட்டு ப்ளூ வரும். ஒரு கார்னருக்கு ஒரு ஒயரு அந்த கார்னரில் வரும். அதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி சிக்காவாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. சரிங்களா? இப்போது ஒயிட்டுக்கு ஒயிட் வச்சுட்டு நார்மலாக எப்பயும் நம்ம போடுற மாதிரி தான் நார்மல் நாட்டு தான் போட போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒயிட்டுக்கு ஒயிட். நம்ம இந்த இந்த கட்டு ஒயரை நம்ம பார்க்கவே தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முதல்ல செட் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக 20 ஒயரையுமே ஆப்போசிட் சேம் கலர் வர மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது போடும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஒயர் போடும்போது மூணாவது லைன் நம்ம இதில் போடும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே வந்து ப்ளூ தான் வந்திருக்கு. அந்த ப்ளூக்கு ப்ளூ இப்படி வச்சுட்டு போட ஆரம்பிக்கணும். நார்மல் நாட்டு தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த கார்னரில் ஒயிட்டில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒயிட்லேயே முடிகிற மாதிரி இப்போது இதுக்கு அடுத்த லைன், இது சென்டர் லைன், இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? இது சென்டர் லைன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஒயிட் வச்சுட்டோம். மேலே ப்ளூ வச்சுட்டு ஒயிட் வச்சுட்டு ப்ளூ வச்சுட்டு ஒயிட் வச்சா நம்மளுக்கு 6 லைன் வந்துடும். அப்போ கீழே வந்து திரும்பவும் ப்ளூ ஒயிட்டு. இப்போ கீழே எத்தனை போட போகிறோம்? 5 லைன். இப்போ இதுக்கு அடுத்தது ப்ளூக்கு ப்ளூ தான் போட போகிறோம். ப்ளூ ஒயிட் ப்ளூ ஒயிட் ப்ளூ ஒயிட். அது மாதிரி நம்ம பார்த்து பார்த்து போட போகிறோம். அந்த மாதிரி போடும்போது ஒரு சைடு 6 லைன் ஒரு சைடு 5 லைன் போடும்போது இப்போ இதுக்கு ஒயிட் வச்சுட்டோம். மேலே ப்ளூ வச்சோம்னா 3வது லைன், 4வது லைனு ஒயிட்டு, 5வது லைனு ப்ளூ, 6வது லைன் வந்து நமக்கு ஒயிட்டில் முடியும். ஒயிட்டு ப்ளூ. இப்போ ஒயிட்டுக்கு ஒயிட் வச்சுட்டோம், ப்ளூ வைக்க போகிறோம். ப்ளூ வச்சா 3வது லைன், ஒயிட் வச்சா 4வது லைன், ப்ளூ வச்சா 5வது லைன், ஒயிட் வச்சா 6வது லைன். 6 லைன்னும் போது இங்கே நம்ம 5 லைன் தான் போடுறோம். இதோடு சேர்த்து தான் நம்மளுக்கு 6வது லைன். இப்படி திருப்பும் போது ப்ளூ வைக்கிறோம், ப்ளூ ஒயிட் ப்ளூ ஒயிட் ப்ளூ ஒயிட். இந்த மேலே 6 லைன் போட போகிறோம். அப்போ நீங்கள் வைக்கும்போது மேலே 5 லைன் கீழே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒயிட் மேலே வந்து முடிகிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சைடில் ஒரு நாட்டு வந்து அதிகமாக போடுறதால ஒயரோட லென்த்தில் எந்த விதமான குறைச்சலும் வராது, கூட்டு குறைச்சல் வராது. ஒரு லைன் போடுறதுல பெரிய வித்தியாசமே இருக்கு. நமக்கு பேட்டர்ன் வேணும் ஒரு லைனை மேலேயாவது கீழையாவது நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். இதே மாதிரி ஒயிட்டுக்கு ஒயிட்டுன்னு முடிகிற மாதிரி நம்ம மேலே 5 லைன் வரணுமா கீழே 5 லைன் வரணுமா நம்ம போடுறத பொறுத்து நீங்கள் அதே மாதிரி போட்டுட்டு பேஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பண்ணிட்டேன். நான் அடிஷ்னலாக வேறு அடுத்த வேலையும் நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு. சரி, சும்மா அதே மெத்தடே ஒரே மெத்தடை சொன்னால் வியூவர்ஸ்க்கும்
போர் அடிச்சிடும். அதனால் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்றது. நான் வந்து இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு லைன். நான் இப்பயே இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது நாட் போட்டிருக்கேன். மேலே ஒயிட் வர மாதிரி போட்டிருக்கேன்னு சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், மேலே இதுதான் லைன். ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ வச்சுட்டு மேலே ஒயிட் வரா மாதிரி போட்டுட்டேன். அப்போ எத்தனை லைன் போட்டிருக்கேன்? 1 2 3 4 5 6 லைன். 1 2 3 4 5 6 லைன். இந்த சென்டர் லைனை விட்டுட்டு மேலே 6 லைன் போட்டிருக்கேன். லைன் 1 2 3 4 5 லைன் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த சைடு புரியும். இப்போது போட்டாச்சு. நான் போட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சோம், உள்ளுக்குள்ளே ப்ளூ வர மாதிரி வெளியே. இது வந்து கட் ஒயரில் வெளியே ஒயிட்டும் உள்ளுக்குள்ளே ப்ளூ வர மாதிரி வெளியே ஒயிட்டு. சரிங்களா? ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு வச்சிட்டோம். இங்கேயும் நம்மளுக்கு ஒயிட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த ஒயர் கட் ஒயர்லேயும் ஒயிட்டில் முடிஞ்சிருக்கு. நல்லா தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கே முடிஞ்சதும் ஒயரில் இந்த ஒயிட்டு முடிஞ்சிருக்கு. இங்கே ரன்னிங் ஒயர்லேயும் ஒயிட்டு தான் ஆரம்பிக்குது, முடியறதும் ஆரம்பிக்குது ஒயிட்டில் தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம போடணும். அப்போது வந்து நம்ம எப்படி பேஸ் போட்டிருக்கோன்றதை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ப்ளூக்கு ப்ளூ, ஒயிட்டுக்கு ஒயிட்டு முடிகிற மாதிரி. இங்கேயும் பாருங்கள், நம்மளுக்கு ஒயிட்டு இது ரன்னிங் கட் ஒயரு, இது ரன்னிங் ஒயர். ஒயிட்டுக்கு ஒயிட்டு தான் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் பேஸ் போடும்போது மேலே ஒயிட்டு முடிஞ்சதுன்னா 6 லைன் முடிஞ்சதுன்னா கீழே 5 லைன் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வச்சதில் ஒயிட்டு வந்து மேலே 5 லைன் போட்டால் முடியுது அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஆனால் கட் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயிட்டு வர மாதிரி தான் போடணும், உள்ளுக்குள்ளே ப்ளூ வரணும். மடிக்கும் போது இப்படி மடித்தோம்னா, இப்போ இப்படி வெளியில் வரணும், ப்ளூ தான் உள்ளே வரணும். அந்த மாதிரி பேஸ் போட்டுக்கோங்க. நான் போட்டதுக்கு எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக எல்லா பக்கமும் பாருங்கள், இங்கேயும் ஒயிட்டில் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியில் அவுட்டில் தான் இந்த நாட்டுக்கு உள்ள ஒயிட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஒயிட்டு தான் இருக்குது, ப்ளூ வந்து அவுட்டர் வெளியில் அப்படி தான் இருக்குது. உள்பக்கம் பார்த்தா மாதிரி தான் ப்ளூ ஒயிட் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா ஒயருமே இருக்கும். நான் இந்த பக்கம் ஒயர் ஜாயின் பண்ணதால் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா, கலர் ஒயர் எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற ஒயருக்கு கான்ட்ராஸ்டாக என்ன கலர் ஒயர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் ஒயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து பிளெயின் ஒயர் வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மேலே போகிற அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து எப்பவுமே நம்ம 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் லைன் போடுறோம், மேலே போடுறோம், கலந்து விட்டுட்டோம். அடுத்தது 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் 3வது நாட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போ 4 நாட் பாருங்கள், 1 2 3 4. நான் இந்த பிங்க் எடுத்திருக்கேன், இந்த ப்ளூக்கு கான்ட்ராஸ்டாக இந்த பிங்க் எடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷனால எடுக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை எடுத்து. இப்போ இதே அளவுக்கு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது திரும்பவும் அதே மாதிரி சைடு வால்லையும் 4 நாட்டுக்கு ஒரு நாட்டு ஜாயின் பண்ணி சுற்றில 4 நாட்டுக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில்
5 நாட்டு, இந்த சைடில் பேக்கில் 5 நாட்டும், இந்த லென்த் வைஸ் வந்து 5 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும், சைடு வாலில் 3 ஒயர், ஏன்னா 12 லைன் பேஸ் போட்டிருப்போம், அதனால் 3 ஒயரும் ஜாயின் பண்ண வேண்டியது. ஆக மொத்தத்தில் இங்கே 5, சைடு வாலில் 3, அப்போ 8, ஒரு இதுக்கு 8. இந்த அதே மாதிரி இந்த சைடு வாலுக்கும் இந்த பேக்குக்கும் 8. அப்போ நம்ம 16 ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்டாக எடுத்த ஒயர் 50-50 ஒயர் எது எடுத்தீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் எடுத்து இதே மாதிரி 4 நாட்டுக்கு ஒரு நாட்டு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்ட் 2, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, இது பார்ட் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.